இப்போ 1.3ல 4th சம் போகலாம். இந்த சம்மு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதா இல்லை அப்படியே எடுத்து நடத்திடுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க அப்படியே கிராஃபை வச்சே நம்ம செய்கிற சம்மு. இப்போது இந்த கிராஃப் அவங்க கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதில் நமக்கு அதுக்கு நேருக்கு நேராக என்ன வருது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போது ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜீரோனா ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோவில் ஒய்யில் எந்த இடத்துல இருக்குன்னா 9வது இடத்துல இந்த கிராஃபில் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் வந்து 9. இப்போது 7வது சம் இருக்கா, எஃப் ஆஃப் 7ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த 7 வந்து எந்த நம்பரில் போய் முட்டுதுன்னு பார்க்கணும். அது ஒய்யில் 6ல் போய் நிற்குது. அப்போ செகண்டோட ஆன்சர் வந்து 6. இப்போது தேர்ட் சம். இப்போ ரெண்டாவது, இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டாவது இதில் போய் இருக்குது கிராஃபில், அதுவும் 6 தான். ஓகேவா. இந்த எஃப் ஆஃப் 10 வந்து இதில் இருக்குது, இதில் 0ல் இருக்குது. ஓகேவா. இதோட ஆன்சர் 0 தான். இப்போ புரியுதா. இந்த கிராஃபை வச்சு இந்த ஃபஸ்ட்டு சம் நம்ம செஞ்சிட வேண்டியதான். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் எம் எடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியல, ஆனால் ஒய் வந்து 1 இருக்குமா. அப்போ ஒன்று ஒய் 1 இருக்குன்னா அப்போ 1ல் எக்ஸ் என்னவா இருக்குது, 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கா. அப்போது 9.5 தான் இதோட ஆன்சர். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியல. ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியல, ஆனால் ஒய் வந்து 1 இருக்குமா. அப்போ இந்த 1லேருந்து இதுக்கு எதில் டச் ஆகுதுன்னு பார்க்கணும். 9.5ல் டச் ஆகுதா, அப்போ 9.55. ஓகேவா. இதுதான் ஆன்சர். இந்த கிராஃப் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நமக்கு அது கொடுத்துருக்க அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது தேர்டில் மதிப்பகம் வீச்சகம். வீச்சகம்னா நம்ம எடுத்து எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத மதிப்பகம்னு, ரெண்டாவது இருக்க வீச்சகம்னு எழுதுவோம். நம்ம எக்ஸ் ஒய்னா எக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறத இது எழுதுவோம், ஒய் இருக்கிறத இதில் எழுதுவோமா. அப்போ இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மதிப்பகமாகவும் இதை வீச்சகமாகவும் எழுதிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. ஓகேவா. இதுவும் சிம்பிள் தான். அடுத்து இது ரொம்ப சிம்பிள். எஃப் ஆஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் உரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளான மேட்ரு தான். ஃபஸ்ட்டு கேட்டிருக்க அதே சம் தான். ஓகேவா. 6 எஃப் என்ற சார்பில் 6இன் உரு என்ன, அதே கொஸ்டின் அப்படியே உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் 6th கிராஃபில் எந்த இடத்துல டச் ஆகுது, போய் 6th போய் 5th டச் ஆகுதா. அப்போ இதோட ஆன்சர் 5. ஓகேவா. இதான் ரொம்ப சிம்பிள். இதே கொடுத்துருவாங்க, கொஞ்சம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது என்ன, இந்த தமிழ் வார்த்தைகள், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் இருக்க வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம இதில் செய்யலை, சும்மா அதை பார்த்து அந்த கிராஃபை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா. அதனால தான் அடுத்து வந்து அடுத்த சம்மை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.